ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு கொரியன் ஹாரர் மிஸ்ட்ரி படமாக வெளியான ஸ்லீப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜேசன் யூ டைரக்ஷன்ல கிம் குக் ஹி, யூன் யங் ஹோ, லீ சன் யுன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 135 மினிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். யூன்சோ சோஜின் இவங்க ரெண்டு பேரும் புதுசா திருமணமான தம்பதிகளா இருக்காங்க. யூன்சோக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு அப்படின்றத சூஜின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் சாதாரணமா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய சம்பவங்களை அந்த இரவு நேரத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய ஹஸ்பண்ட் தானா, இவருடைய நடவடிக்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஹீரோடைய பிஹேவியர்ல இருக்கிற இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துல லீட் பேரா நடிச்ச ரெண்டு பேரும் அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஹீரோக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி எப்படி வந்தது அப்படின்றதுக்கான காரணமா ஹீரோ ஃபாதர் ஆகிறதுக்காக பயப்படுறாரா, இல்ல ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டா ஸ்டெடியான ஒரு வருமானம் இல்லாத ஒரு ஜாப்ல இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கா, மகப்பேருக்கு அப்புறமா தன்னுடைய வைஃப் ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவாங்க அப்படின்றத நினைச்சு அவர் வருத்தப்படுறாரா அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை ஒரு டைலமா மாதிரி இந்த படம் முழுக்கவே வந்து சுத்த விட்டுருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. சோ இதுதான் ரீசன் அப்படின்றத சொல்லாம எது ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து கெஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஹீரோயினோட கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொரட்டை விட்டுட்டே இருப்பாரு. அது வந்து அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். இருந்தாலுமே அந்த கொரட்டை சத்தம் நின்றுச்சுன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு வந்து இருக்கும். அது ரொம்ப நல்லாவே வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஸ்லீப் வாக்கிங் பண்ணும்போது அவங்களோட குழந்தை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா ஸ்லீப் வாக்கிங் பண்ற அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஹீரோக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் வந்து ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படம் பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். நெய்பரா நடிச்ச கிம் குக் ஹி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அங்கங்க சில காமிக் ரிலீஃப்லாம் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். டைரக்டர் ஜேசன் யூ உடைய முதல் படம் இது. இருந்தாலுமே முதல் படம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல மினிமம் லொகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள் மூலமா ஒரு நல்ல ஹாரர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். சவுண்ட் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்தோட பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரம். 2023 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அதர் கேரக்டர் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸ்லீப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.